வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் நம்ம எந்த குரூப் எடுத்து படிக்கலாம்? எந்த குரூப் எடுத்து படிச்சா நமக்கு எந்த மாதிரியான காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும்? எந்த மாதிரியான வேலை கிடைக்கும்? அது போன்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பயாலஜி வித் மேத்ஸ் இது ஃபர்ஸ்ட் குரூப் சொல்லுவாங்க. இந்த குரூப்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வரும். இதுல வந்து என்னென்ன காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணலாம்லாம் இது முடிச்சுட்டா, எம்பிபிஎஸ் வந்து படிக்கலாம், பிடிஎஸ் படிக்கலாம். ஆயுஷ் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்னா என்னதுன்னா ஆயுர்வேதிக், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இது போன்ற கோர்சஸ் வந்து நம்ம படிக்கலாம். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இந்த கோர்சஸ் வந்து படிக்கலாம். அப்புறம் பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து படிக்கலாம். அப்புறம் பிடெக், பிஇ அப்புறம் பிஎஸ்சி கோர்சஸ்ல பிஎஸ்சி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது படிக்கலாம். பிஏல தமிழ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது போல கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். இதுல என்னென்ன ஜாப்லாம் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரா ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம், லேப்ல ஒர்க் பண்ணலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், இன்ஜினியரும் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கூட எம்எஸ்சி, எம்எட் முடிச்சீங்கன்னா நம்ம டீச்சரா ஒர்க் பண்ணலாம். அப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி அது போலனா லெக்சரரா வந்து ஒர்க் பண்ணலாம். அது போல பிஏ, பிஎட் நம்ம படிச்சோன்னா டீச்சரா வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்ஸ். இந்த குரூப் எடுத்து நம்ம படிச்சோன்னா, எ நம்ம வந்து டாக்டருக்கு மட்டும் படிக்க முடியாது. மேத்ஸுக்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வரும். இந்த பயாலஜிக்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது பயாலஜிக்கு பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது. இதுல வந்து என்னென்னலாம் படிக்கலாம்னா, பிஇ, பிடெக், பிஏ கோர்சஸ், பிஎஸ்சி கோர்சஸ், பிபிஏ, அப்புறம் ஏடிஎஸ் கோர்சஸ் இதெல்லாம் வந்து படிக்கலாம். என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐடில ஒர்க் பண்ணலாம், இன்ஜினியரா ஒர்க் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ், கூகுள்ல ஒர்க் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டில, ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இது போன்ற ஜாப்ல நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ்ல வந்து என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே தமிழ், இங்கிலீஷ் காமன் தான். தமிழ், இங்கிலீஷ், பாட்னி, ஜூவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வரும். இதுல என்னென்ன ஸ்கோப்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதுல ஜெனடிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். மத்த இன்ஜினியரிங்லாம் நம்ம இதுல படிக்க முடியாது. எம்பிபிஎஸ் படிக்கலாம். பிடிஎஸ் படிக்கலாம், ஆயுஷ் படிக்கலாம், பிஎஸ்சி அப்புறம் பிபிஎஸ்சி படிக்கலாம். பாராமெடிக்கல் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஎம்எல்டி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ரேடியாலஜி இது போற கோர்சஸும் பாராமெடிக்கல் கோர்சஸ் இது எல்லாமே வந்து இந்த குரூப் எடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா படிக்க முடியும் நம்மளால. அதுக்கப்புறம் இதுல என்னென்ன ஜாப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர், அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா ஒர்க் பண்றது. அதாவது லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ரொஃபஸராவும் வந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது பிசியோதெரபிஸ்ட் ஆக ஒர்க் பண்ணலாம். லெபார்ட்டரியில வந்து ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்து ஐல வந்து ஒர்க் பண்ணலாம். ஐக்கு படிச்சுட்டு. ரேடியாலஜிஸ்டாவும் வந்து நம்ம இருக்கலாம். இது போன்ற ஜாப்லாம் வந்து இந்த குரூப் எடுத்தீங்கன்னா வந்து நம்மளால வந்து படிக்க முடியும். படிச்சு ஜாப்ல ஒர்க் போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காமர்ஸ், பிசினஸ், மேத்ஸ். இந்த குரூப்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி, பிசினஸ், மேத்ஸ். இதுல என்னென்னலாம் டிகிரி கோர்சஸ் படிக்கலாம்னா, சிஎஸ், சிஎஸ், பிபிஏ, பிஏ, பிகாம், பிஏ, பிஎல், பிசிஏ. இதுல என்ன ஜாப்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆடிட்டரா ஒர்க் பண்ணலாம், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், பேங்க், லாயரா ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த கம்பெனிலயும் வந்து நிறைய கம்பெனிலும் வந்து ஒர்க் பண்ணலாம் இது முடிச்சுட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காமர்ஸ் பிளஸ் சிஏ. அதாவது காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வர மாதிரி வரும் இந்த குரூப்ல. தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி, சிஏ. இதுல என்னென்ன டிகிரி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் படிக்கலாம், பிபிஏ, பிஏ, பிஏ, பிஎல், பிகாம், சிஏ, பிசிஏ இதெல்லாம் படிக்கலாம். ஜாப் பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், பேங்க், லாயரா வந்து ஒர்க் பண்ணலாம். இது போற ஜாப்லாம் வந்து இந்த குரூப் எடுத்தீங்கன்னா வந்து கிடைக்கும். அடுத்தது ஆர்ட்ஸ் குரூப்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். இதுல என்னென்னலாம் வந்து ஸ்கோப் இருக்குன்னா, பிஏ, அப்புறம் பிகாம், பிபிஏ படிக்கலாம். அப்புறம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த குரூப் எடுத்தீங்கன்னா, நீங்களால வந்து அட்டெண்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியும். யுபிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த இது படிச்சீங்கன்னா என்னென்ன ஜாப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப், கவர்மெண்ட் பொசிஷன்ல வந்து நம்ம இதை பாஸ் பண்ணி கவர்மெண்ட் பொசிஷனுக்கு போகலாம். பேங்க்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆடிட்டராகவும் வந்து ஒர்க் பண்ண முடியும். இது போன்ற ஜாப்லாம் இந்த குரூப் எடுத்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா கூட நம்ம இந்த குரூப் எடுத்து படிச்சுட்டா கூட உங்களால வந்து இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணி உங்களால வந்து ஆஃபீஸரா வந்து ஆக முடியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும்.
இதுல வந்து உங்களுக்கு இப்பயே வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து எந்த ஜாப்‌க்கு நீங்க போறேன்னு விரும்புறீங்களோ, அந்த ஜாப்‌க்கு ஏத்தது போல நீங்க குரூப்ப வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு மாதிரியான வந்து குரூப்ஸ் வந்து இருக்கும். நீங்க ஆனா 1 குரூப், 2 குரூப், 3 குரூப் வரைக்கும் நார்மல். ஒரு சில இதுதான் கொஞ்சம் மாற்றமா இருக்கும். நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல வந்து சேர போறீங்களோ, அந்த ஸ்கூல்ல வந்து விசாரிச்சு பாருங்க. எந்த குரூப் இருக்கு, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் அதுல இருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு, நீங்க அதுக்கு ஏத்தாப்போல நீங்க என்ன ஜாப்‌க்கு போறீங்கன்னு அத டிசைட் பண்ணிட்டு, நீங்க அதுக்கு ஏத்தாப்போல அதுக்கு ஏத்தாப்போல குரூப்ப வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இதுல இன்னும் தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து, அம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் குரூப்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஆர்ட்ஸ் குரூப், இன்னொன்னு வொகேஷனல் குரூப்ன்னு அப்படின்னு வந்து இத சொல்லலாம். தமிழ்ல ஈஸியா சொல்லணும்னா. சயன்ஸ் குரூப்ல பார்த்தீங்கன்னா, அதுதான் அறிவியல் குழு. அதுல பார்த்தீங்கன்னா, இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் கணிதம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்ல அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்பியல், வேதியியல், கணிதம் மற்றும் கணினி அறிவியல். அதாவது உயிரியலுக்கு பதில் அதாவது பயாலஜிக்கு பதில் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து இருக்கும். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் மனையியல். அதாவது மேத்ஸ்‌க்கு பதில் வந்து மனையியல், ஹோம் சயன்ஸ்ன்ற ஒரு குரூப் ஒரு சப்ஜெக்ட் வந்து அதுல வரும். இதெல்லாமே வந்து சயன்ஸ் குரூப்ல வரும். இதுவெல்லாம் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல இந்த குரூப் வந்து கட்டாயம் வந்து இருக்கும். கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குரூப்ஸ் இது எல்லாமே. அடுத்தது கலைக்குழு. ஆர்ட்ஸ்ல வந்து என்னென்ன இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, கணக்கியல், வணிகம், பொருளாதாரம் மற்றும் வணிக கணிதம் வரும். இன்னொரு குரூப்ல கணக்கியல், வணிகம், பொருளாதாரம் மற்றும் கணினி அறிவியல் வரும். அதிலேயே வந்து இன்னொன்னுத்துல பார்த்தீங்கன்னா, வரலாறு, புவியியல், பொருளாதாரம் மற்றும் வணிகம் வரும். இதுல ஏதாச்சும் நீங்க ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதுபோல இந்த சயன்ஸ்லயும் வந்து இந்த 3 குரூப்ல ஏதாச்சும் ஒண்ணுத்துல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது தொழில் கல்வி குழுன்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் யார் வந்து சேருவாங்கன்னா, எனக்கு சுத்தமா படிப்பே வரல. நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு தான் 11த் வந்து பாஸ் பண்ணி திரும்ப 11த் வந்து சேர்றேன். ஆனா வந்து 11த், 12த் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடணும். எனக்கு கஷ்டமா இருக்கு மத்த குரூப்லாம் எடுத்தா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த குரூப் வந்து தொழில் கல்வி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு தொழில பத்தி படிக்கிற போல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இந்த குரூப். இதுல வந்து ஓரளவுக்கு மார்க்கும் நெறைய எடுக்கலாம். ஆனா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிராக்டிகலாவே வந்து போகும். என்னால சுத்தமா படிக்க வராதுன்றவங்க இந்த குரூப் வந்து எடுத்துக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உயிரியல், நர்சிங் கோட்பாடு, நர்சிங் நடைமுறை 1 மற்றும் நர்சிங் நடைமுறை 2 அப்புறம் வீட்டு அறிவியல், ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு கோட்பாடு, ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு நடைமுறை. இந்த போல கோர்ஸஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர பத்தியும் வந்து வரும். இது நீங்க அந்தந்த ஸ்கூல்ல பார்த்து விசாரிச்சு பாருங்க. வொகேஷனல் குரூப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஆனா, இதுல எல்லாத்துலயும் பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க 1 குரூப் எடுத்தீங்கன்னா வந்து எல்லா கோர்ஸுமே ஓரளவுக்கு உங்களால வந்து படிக்க முடியும். உங்களுக்கு ஜாபுக்கும் வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 1 குரூப்ல வந்து இருக்கு. நல்லா ஒரு 300 மார்க் மேல எடுத்துட்டீங்கன்னாவே நீங்க கண்டிப்பா வந்து 1 குரூப் ஜாயின் பண்ணுங்க. அதுல நெறைய கோர்ஸஸ் வந்து இருக்கு. நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நெறைய இருக்கு. என்னால படிக்க முடியாதுன்றவங்க, இது போல வந்து 3 குரூப்பு எல்லாம் வந்து எடுத்து நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எனக்கு படிக்கணும்னு ஆசை. எனக்கு மேத்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதுல வந்து பிசிஏ போன்ற கோர்சஸ் வந்து இது காமர்ஸ், பிசினஸ், மேத்ஸ் இந்த குரூப் எடுத்துட்டு நீங்க வந்து பிசிஏலாம் முடிச்சுட்டீங்கன்னா, பிசிஏ அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ இது போல வந்து படிச்சீங்கன்னா கூட உங்களால வந்து அ சாஃப்ட்வேர் லைன்ல வந்து முடியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் போகணும்னு கிடையாது. இது போலயே நம்ம படிச்சுட்டும் வந்து அந்த லைனுக்கு வந்து போகலாம். அது வராதுன்றவங்க இதுக்கு போங்க. இல்லன்னா வந்து டைரக்ட்டா நீங்க 1 குரூப் எடுத்தும் வந்து படிக்கலாம். இதுல யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதுக்கேத்தது போல நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்கூல்ல சொல்லி விசாரிங்க. எந்தெந்த குரூப் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. நன்றி.